மியூசிக் ஷோக்கெலாம் ஜட்ஜாக போகிறீங்க. உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very very few people say no. Everybody say yes for everything actually. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாங்க ஒரு நோ சொன்னதுக்காக.